பிரபல நடிகர் சிவகுமார் மிகவும் பெருந்தன்மையானவர், நல்ல குணம் கொண்டவர் என்று டைரக்டர் வி சேகர் கூறியுள்ளார். அத்துடன் தான் இயக்கிய பிறந்த விடா புகுந்த விடா படம் குறித்து விரிவாக பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். ரெட் நூன் என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள டைரக்டர் வி சேகர், பாக்யராஜ் சாரிடம் ஏற்கனவே நான் அசிஸ்டண்டாக வேலை பார்த்திருக்கிறேன். காமெடி கலந்த படங்களை நான் எடுப்பதால் பாக்யராஜ் சார் என்னுடைய படத்தில் நடிக்க ஆசைப்பட்டார். உடனே நான் பிறந்த விடா புகுந்த விடா படத்தில் நடிக்க மாறும் பானுபிரியா ஹீரோயின் என்று சொன்னேன். கதையை கேட்டதுமே பாக்யராஜுக்கு மிகவும் பிடித்து விட்டது. ஆனால் அந்த படத்தில் பானுபிரியா கேரக்டர் கிளைமேக்ஸில் சற்று டாமினேட்டிங் இருக்கும். அதனால் அந்த கிளைமேக்ஸை கொஞ்சம் மாற்ற முடியுமா, எனக்கு முக்கியத்துவம் தரும்படி கதையை சரி செய்ய முடியுமா என்று பாக்யராஜ் சார் என்னிடம் கேட்டார். அது ஹீரோயின் கதை சார், அப்படி செய்தால் கதையின் பேட்டர்ன் குறைந்து விடுமே என்றேன். அப்படியா என்றவர், சரி பிறகு யோசிக்கலாம் என்றார். குருநாதரை வைத்து படம் செய்யும் போது இப்படி சொல்லிட்டாரு என்று நினைத்தேன். அவருக்கென ஒரு உச்சக்கட்ட இமேஜ் இருக்கிறது. எம்ஜிஆர் வாரிசு, அதிலிருந்து கீழே இறங்க முடியாது. எனக்கும் யதார்த்தமான கதையை தருபவர் என்ற இமேஜ் இருக்கும். அதிலிருந்து விட்டு கொடுக்க நானும் தயாராக இல்லை. கடைசியில் அது ஈகோவாக மாறிவிட்டது. அதனால் பாக்யராஜிடம் நான் அடுத்த படம் சேர்ந்து செய்யலாம் என்று சொல்லிவிட்டேன். அடுத்ததாக யாரை நடிக்க வைக்கலாம் என்று நினைத்தேன். அப்போதுதான் நடிகர் சிவகுமார் சார் ஞாபகம் வந்தது. 10 வருடமாக படம் பண்ணாமல் அப்போது வீட்டில் இருந்தார் சிவகுமார். அவரிடம் நான் சென்றதுமே ஏதோ விழாவுக்கு கூப்பிட வந்திருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டார். படம் பண்ண வேண்டும் என்று சொன்னதுமே ஆச்சரியப்பட்டார். அண்ணன் அப்பா கேரக்டர் போல என்று நினைத்துக் கொண்டார் நடிகர் சிவகுமார். நீங்கள் தான் சார் ஹீரோ, பானுபிரியா தான் ஹீரோயின் என்றேன். இதை கேட்டதுமே அதிர்ச்சி அடைந்த சிவகுமார், என் வயசு என்ன தெரியுமா, என்னை ஹீரோவாக போட்டால் படம் பிசினஸ் ஆக பாதியில் படம் நின்னால் சிக்கலாகிடுமே. நீ ஒவ்வொரு படமும் வெற்றி படமாய் தந்து வரும்போது இதில் சிக்கல் வந்துட போகுது. உடனே நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெகுலரான விநியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள் என்றேன். மறுபடியும் சிவகுமார், பானுபிரியா என் வயசில் பாதியாச்சே, லாஜிக் சரியாக இருக்காது என்றார். அதற்கு நான், ஹீரோ ரொம்ப நாள் கல்யாணம் செய்து கொள்ளாமல் அம்மாவால் வற்புறுத்தி திருமணம் செய்து கொள்வதாக கதையை லேசாக மாற்றி எழுதிவிடுகிறேன் என்றேன். பாக்யராஜ் சார் எனக்கு போன் செய்து அந்த படத்துக்கு யாரை ஹீரோவாக புக் பண்ணிருக்க என்று கேட்டார். சிவகுமார் சார் என்றதுமே ஆச்சரியப்பட்டார். அவர் என்னை விட சீனியர் ஆச்சு, நீ ஏதாவது ரிஸ்கில் மாட்டிக்கொள்ளாது என்றார். உங்ககிட்ட தான் சார் ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன், நிச்சயம் வெற்றி பெற்று விடலாம் என்றேன். உன்னுடைய கடின உழைப்புக்கு நான் அடிமை என்று சிவகுமார் சார் என்னிடம் சொன்னதை மறக்கவே முடியாது. அந்த படம் முடிந்ததுமே சம்பளம் எல்லாருக்கும் தந்துட்டியா, பிசினஸ் ஆயிடுச்சா, ஏதாவது பற்றாக்குறை இருக்கா, எனக்கு 1 அல்லது 1.5 லட்சம் சம்பளம் தந்தால் போதும் என்றார் சிவகுமார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் என்று சொல்லி 3 லட்சம் நான் தான் தந்தேன். அந்த அளவுக்கு பெருந்தன்மையானவர் நடிகர் சிவகுமார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார்.